நவுத்துதுங்க, வாய்ப்பே இல்லை. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த நடுவில் வந்து இப்படி பம்பாகி இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து தான் ப்ரெக்னென்ட் லேடி அப்படிங்கிறாங்க. இது வந்து ப்ரெக்னென்ட் மைடன், அதாவது ப்ரெக்னென்ட் லேடி. இந்த இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னாக்கா, இந்த லேக் அவங்க என்ன ப்ளஸ் பண்ணாங்க, இந்த லேக்கில் யாரெல்லாம் வந்து குளித்து இது பண்ணுறாங்களோ, டிப் பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு வந்து ஃபெர்டிலிட்டி பவர் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு இந்த மக்கள் நம்புகிறாங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் யாரெல்லாம் இங்கே மீட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்துலேயும் குழந்தை பிறகும் அப்படின்னு இங்கே உள்ள மக்களோட நம்பிக்கை. இந்த தயாங் பண்டிங் வந்து யுனெஸ்கோ குளோபல் ஜியோ பார்க்கில் ஒரு இடங்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைம் ஸ்டோனால் ஆன இடம், பாறைகள்லாம் வந்து லைம் ஸ்டோனால் ஆயிருக்கு. ஸோ இது என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிறத டீட்டெயிலாக இங்கே போட்டிருக்காங்க. இந்த தயாங்னாலே இது யுனெஸ்கோவோட குளோபல் சைட்னால இது வந்து மார்பிள் ஜியோ ஃபாரஸ்ட் பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை போட்டிருக்காங்க பாருங்கள், பி அவேர் ஆஃப் மங்கி, டோன்ட் ஃபீட் தம். அங்கே சுற்றி மலை, இங்கே நடுவில் தண்ணி தங்கி இருக்கிறதுனால இது அப்படியே ஒரு பூல் மாதிரி மாற்றிட்டாங்க. இந்த சைடில் நீங்கள் குளிக்க முடியாது. பட் இங்கே ஒரு டெசிக்னேட்டட் ஏரியா வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஏரியாவுக்குள்ளே நீங்கள் ஸ்விம் பண்ணலாம். இதுக்கு அப்பாற்பட்டிருக்கிற அந்த ஏரியாவில் வந்து ஹயாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த பூலுக்கு போனோம் இல்லையா, இந்த வழியாக தான் நம்ம ட்ரெக் பண்ணி வந்தோம். ஸோ வந்துட்டு இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டரில் ஏதோ மிராக்கிள் பார்டர் அப்படி இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. வாங்க அந்த மிராக்கிள் பார்டர் என்னென்னு போய் பார்த்துடலாம். சூப்பராக இது பக்கத்துலேயும் சைடில் ஒரு வாக் பாத் மாதிரி வச்சு விட்டுருக்காங்க, நல்லா சேஃப்டி பர்பஸோட. பரவாயில்லைங்க, காசு வாங்கினாலும் அதுக்குண்டான சேஃப்டி ப்ளஸ் அதுக்குண்டான இடத்த பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் நான் சொன்ன அந்த திஸ் இஸ் வாட் ஐ டோல்ட் யூ ரைட், தி ப்ரெக்னென்ட் லேடி ஸ்டோரிஸ். இந்த போகிற இடம்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நல்லா கரை, இந்த லேக்கை ஒட்டி ஒரு கரை மாதிரி போட்டு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வச்சு சும்மா காட்டுக்குள்ளே போகிற அதே ஃபீல் தான் நச்சுன்னு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம திரும்பி ரிட்டன் போகும்போது தான் இருக்குது, நம்ம நிறைய ஸ்டெப்ஸ் இறங்கி வந்திருக்கோம் அதனால். ஆனால் ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, வயசானவங்க சின்ன குழந்தைங்க கூட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பேசாமல் அங்கே எங்கேருந்து இறங்குறீங்களோ அங்கேயே உட்காந்துக்கோங்க. நீங்கள் டிக்கெட் எடுத்து உள்ளே வர தேவையில்லை. அப்படி வந்தீங்கன்னா ரொம்ப நடக்கணும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்துக்கோங்க உங்கள் ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், ஒரு முதலையோ இல்லாட்டியோ ஒரு பெரிய லிப்போடது இல்லை, இங்கே உட்காந்துட்ருக்கு. சரியாக இருக்குங்க. பட்டு பயங்கரம். யா இல்லைங்க, நார்மல் ட்ரிக்கு அட்வென்ச்சர் ட்ரிக்காக மாறிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்குது. அவங்க அப்படியே ஹேக்கிங் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள், சூப்பராக என்ஜாய் தான் லைஃபு. இங்கே இருக்கிற மரம் செடி கொடி எல்லாத்தையுமே பார்த்து போங்க, அதுதான் பெஸ்ட்டு. அப்படியே ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ்னால் ஒரு பின் ட்ராப் சைலன்ஸுங்க, வாய்ப்பே இல்லை. இந்த சொல்லுவாங்கள்ல, அதிகப்படியான அமைதியை வந்து ஒரு பயத்தை கொடுக்கும் அப்படிம்பாங்க. இப்போ அதுதான் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதோ நம்மளுக்கு முன்னாடி இந்த தலைவன் ஜெர்மன்காரன் போகிறனால கொஞ்சம் நம்மளுக்கு துணைக்கி இருக்குது. இவனை நான் போட்டில் ஃப்ரெண்டு படித்தேன். அவ்வளோதான், யாரெல்லாம் வழியில் வராங்களோ அவங்க நம்ம ஃப்ரெண்டாக மாற்றிக்கிட்டு அந்த பயணத்தை என்ஜாய் பண்ண வேண்டியது தான். யாருமே இல்லாட்டாலும் தனியாக போயும் பழகிக்கணும், அவ்வளோதான். சோத்தை ஒட்டியே நடந்து வந்தோமா. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்காக ஒரு மரப்பாலம் மாதிரி கட்டியிருக்காங்க. மேலே பாருங்கள், நம்ம மங்கி அண்ணன்ஸ்லாம் இருக்காங்க. அட்டாக் பண்ணுவியா? பண்ணக்கூடாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மங்கிக்கிட்ட. ஏதாவது கிளாஸு தொப்பி அப்படிலாம் நீங்கள் போட்டு வந்திருந்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு கிடையாது. அது வந்து என்ன நினச்சிரும், நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஸோ நம்மளுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டு அதை எடுத்துக்கும். இந்த இடத்த பாருங்கள், மக்கா செமையாக இருக்குங்க. இப்போ இந்த இடத்தோட ஒரு 360 வியூ பார்த்துடலாமா? இங்கே பாருங்கள்,
இதுதாங்க ஒரு 360 டிகிரி வியூ. திருப்பி இங்கேருந்து ஒரு 20 படி மேலே ஏறி வந்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு பயங்கரமான இருக்குங்க, மிராக்கிள் பார்டர் ஆஃப் பிரெக்னன்ட் மேடன் ஐலாண்ட். இந்த ஐலாண்டோட கடலில் இணையிற இடம். ஐலாண்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பீச் இருக்குது. இந்த சைடில் ஒரு பியூட்டிஃபுல் வியூ. பண்டிங் ஐலாண்டு வந்தீங்கன்னா ஒரு சூப்பர் ட்ரக்கு, ஒரு சூப்பர் வியூ கிடைக்கும். இங்கே பாருங்கள், அந்த ட்ரீ வந்து அப்படியே சூப்பராக இருக்குது பீச் ஓரமாக. இப்போ நம்ம வந்திருக்கிறது இந்த 3வது பாயிண்ட் வந்து புலோ பராஸ் பாஷா. இந்த பீச்சை பற்றி சொல்லணுன்னாக்கா இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒயிட் சாண்ட் பீச்சுங்க. ஸோ இங்கே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான டைம் இங்கே கிடைக்கும். சரி வாங்க நம்ம அப்படியே அந்த பக்கம் போகலாம். இங்கேயே நிறைய ஊஞ்சல்லாம் கட்டி விட்ருக்காங்க. இங்கே பாருங்க, ஊஞ்சல் ஆடுறதுங்க குழந்தைகள். இதுவும் நம்ம லங்காவியும் புக்கட்டும் ரொம்ப ரொம்ப கிட்டங்க. ஸோ அதனால் லங்காவியும் புக்கட்டும் சேம் கடலில் தான் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்தமான் சீ. அந்த வரலாம் பார்த்தீங்கன்னா ராக் ஃபார்மேஷன் மாதிரி இருக்குது. நம்ம அந்த பக்கம் ஒரு விசிட் பண்ணிட்டு வருவோம். அங்கே பாருங்கள், மேலே பேராஷூட்டில் அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த போட் இழுத்துட்டு போகுது, பேராகிளைடிங் இது. இது ஒரு சூப்பரான ஒயிட் சாண்டு ப்ளஸ் ப்ளூ வாட்டருங்க. சூப்பராக இருக்குது பார்க்க. ஸோ இங்கே வந்து ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த ட்ரிப் முடிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் வீடுகள்லாம் வந்து சின்ன சின்ன ஹட் மாதிரி வச்சுருக்காங்க. இதில் வந்து ஏர் கண்டிஷன் எதுவும் கிடையாது. ஆனால் பட் வந்து உங்களுக்கு உள்ள ஒரு ஃபேன் மட்டும் வச்சுருப்பாங்க. இதை வந்து நீங்கள் ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு அப்படியே பீச் வியூவில் நீங்கள் ஸ்டே பண்ணணும்னு நினச்சா கூட ஸ்டே பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த வியூ கிடைக்கும். இந்த வியூவிலேருந்து இந்த கலர் ஹோம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாங்க. ஆனால் இதெல்லாம் இப்போ ஆக்டிவில் இருக்கா இல்லையான்னு தெரில. ஏன்னா சம் ஆஃப் த ஹவுசஸ் மட்டும்தான் அதாக இருக்குது. மீதி ஹவுசஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகி கிடக்குது. இந்த பாருங்கள், இது இந்த வீடு டோர் இருந்தால் இப்படி தான் இருக்கும். ஒரு ஜஸ்ட்டு ஒரு மிரர் ஒன்று வச்சுருக்காங்க, ஒரு பெட் ஒன்று இருக்கும். டாய்லெட்லாம் வந்து பேக் சைடில் இருக்குது. அது வந்து காமன் டாய்லெட்டு. இது வந்து இந்த பாஷா ஐலாண்டில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் முன்னாடி இருந்திருக்கு. ஆனால் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக இதில் வந்து யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இங்கே தங்கணுன்னாக்கா, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இங்கே தங்கணுன்னாக்கா விசாரிச்சுட்டு வாங்க. ஆனால் இப்போதைக்கு இது ஆக்டிவில் இல்லை, அதனால் இங்கே தங்கவும் முடியாது. முன்னாடி இப்படி இருந்திருக்கு, அவ்வளோதான். ஏன்னா மேபி இங்கே ஆள் வராமல் இருந்திருக்கலாம், தெரில என்னென்ன ரீசன்ஸ்னால இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு. இல்லாட்டி அண்டர் ரெனோவேஷன் கூட இருக்கலாம். இந்த இடம் வந்து ஈகிள் ஃபீடிங்க்கு பண்ணுற இடம், ஒரு ஸ்பாட்டு. சரி மேலே பாருங்கள் எவ்வளோ ஈகிள்ஸ் பறக்குதுன்னு.